அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 1/7/2025 முதல் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய். இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் 3 முக்கியமான அறிவிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அது என்னென்ன 3 முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னா, வரக்கூடிய இந்த மாதத்தோட 30ஆம் தேதிக்குள்ள, ஓகேங்களா? ஸோ நீங்க கைரேகை கட்டாயம் பதிவு செய்தே ஆக வேண்டும். ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும். உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும். இது முதல் அப்டேட்டை நம்ம பார்க்க போறோம். இரண்டாவது அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்துல உங்களுடைய ரேஷன் அட்டைகளுக்கு குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் அட்டைகளுக்கும் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்க போவதாக தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது இரண்டாவது அப்டேட்டை நம்ம பார்க்க போறோம். இது எங்க நம்ம போயிட்டு அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், இந்த ஸ்கீமை நம்ம எப்படி பயன்படுத்தணும், இது எல்லாமே பார்க்க போறோம் ரெண்டாவது அப்டேட்ல. அடுத்ததா மூன்றாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான அப்டேட்டுங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும். இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் கிட்டத்தட்ட 22 மாதங்களாக மாதம் மாதம் தவணையாக 1000 ரூபாய் அவரவர்களுடைய அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்பட்டு வருது. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இருந்தாலுமே 2024, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,16,00,000 பேருக்கு மேல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. அவங்க பாதி பேருக்கு மேல பாத்தீங்கன்னாக்க ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க. ஸோ ரிஜெக்ட் செய்யாங்க, அதாவது பாத்தீங்கன்னாக்க அவங்கள ரிஜெக்ட் செஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். அதே மாதிரி ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் புதுசா ரேஷன் அட்டை வாங்கி வச்சிருக்கவங்களுக்கும் இந்த ஸ்கீம் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது நீங்க மீண்டும் எங்க போயிட்டு விண்ணப்பிக்கணும், ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்ல தான் நமது சேனல்ல வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கு முழுமையான அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு, ஜூன் 30ஆம் தேதியே கடைசி. தவறினால் கார்டு அதாவது ரேஷன் அட்டை ரத்தாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த ரேஷன் அட்டைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வழங்கியிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னாக்க ஒரு முக்கியமான ஒரு பங்கா வகிக்குது. எந்த ஒரு நலத்திட்ட உதவிகள் வேணும்னாலும் இந்த ஸ்மார்ட் கார்டு அவசியமா தேவைப்பட்டுட்டு இருக்கு இல்லையா? ஸோ மெயினா நம்ம பார்க்க போறதுக்கு போலாம். இப்போ ரேஷன் அட்டை ஏன் செல்லாது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் கைரேகை பதிவு செய்யணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரீசனுக்காக கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்னா, நாங்க மாதம் மாதம் தானேங்க கைரேகை வச்சு நம்ம அரிசி வாங்கிட்டு இருக்கோம். மீண்டும் எதற்குங்க அடிஷ்னலா நாங்க கைரேகை பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ இது எதற்காக கைரேகை பதிவு செய்யறாங்க அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே தங்கி அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆனவங்களுடைய பெயர் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல அவங்களுடைய குடும்பத்துல அவங்க பெயர் இருக்கும். அவங்களுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாடு அரசு அரிசி வழங்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். சரிங்களா? இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காகவும், அது மட்டும் இல்லாம இறந்து போனவர்களுடைய பெயர்கள், ஓகேங்களா, இறந்து போயிருப்பாங்க, அவங்களுடைய பெயர் நீக்காமலே அவங்களுக்கும் சேர்த்து அரிசி வாங்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு அரசுமே போட்டுட்டு தான் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இது எல்லாமே ஒரு முறைகேடு தானே. இந்த முறைகேடு எல்லாமே தவிர்ப்பதற்காக தான் கட்டாயம் ரேஷன் அட்டைகள் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஸ்மார்ட் கார்டுல எத்தனை பேரோட பெயர் இருக்கோ அவங்க அனைவருமே ரேஷன் கடைகளுக்கு சென்று நீங்க கட்டாயம் கைரேகை பதிவு செஞ்சுக்கணுங்க அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ஏன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல்ன்றதை விட இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அடுத்ததா நீங்க கைரேகை பதிவு செஞ்ச உடனே உங்களுடைய ஆதாரோடைய அப்டேட்டுமே செஞ்சிடும். ஓகேங்களா. ஆதார் நம்பருமே நீங்க அப்டேட் செஞ்சிடணும். ஸோ அந்த ஆதார் அப்டேட் நீங்க எதற்காக செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன். ஸோ ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் நம்பருமே நீங்க அப்டேட் செஞ்சுக்கணுங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர். இது அதை விட ரொம்ப முக்கியமானதுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க உங்களுடைய மொபைல் நம்பருமே இணைச்சுக்கணும். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஸ்மார்ட் கார்டுக்கு நீங்க என்பிஏஹெச் கார்டு வச்சிருக்கலாம், இல்ல பிஹெச்ஹெச் கார்டு வச்சிருக்கலாம், இல்ல ஏஏஒய் கார்டு வச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க என்னென்ன பொருட்கள்லாம் வருது, நம்முடைய அட்டைக்கு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் விநியோகம் பண்றாங்க, எவ்வளவு விலையில விநியோகம் பண்றாங்க, நம்ம இன்னைக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கிறோம், அதற்கான பில் எப்படி பார்க்கறதுன்னா நம்ம மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸா அனுப்பிடுவாங்க. சரிங்களா. ஸோ அதற்காக தான் இந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்றது. ஸோ கண்டிப்பா கட்டாயம் கைரேகை பதிவு செய்யணும் இந்த 30ஆம் தேதிக்குள்ள. அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததான் வந்து உங்களுடைய ஆதார் அப்டேட் செய்யணும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும். ஓகேங்களா. இது முதல் அப்டேட்டாக நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா 2வது அப்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வறுமை கோட்டிற்கு கீழ இருக்காங்க இல்லையா, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளும். ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்துல ரூ. 4,000 உதவித்தொகையாக வழங்கப் போவதாக தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலா இருக்கும். ஓகேங்களா. இந்த ஸ்கீமுக்கு நீங்க எப்போ இருந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஜூலை மாதத்திலிருந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அது எங்க போயிட்டு விண்ணப்பிக்கணுன்றத அடுத்த மாதத்துல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஸ்கீம்லாம் வரப்போகுதுன்றத உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 2024ல முதல் மாதத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,16,00,000 பேருக்கு மேல விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுல 1,16,00,000 பேருக்கு மட்டும்தான் இதுவரைக்கும் 22 மாதங்களாக தவணை தவணையாக இந்த ரூ. 1,000 வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 1,00,00,000 பேர் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க 9,000 இடங்கள்ல முகாம்கள் இட்டிருக்காங்க. இந்த முகாம்ல போயிட்டு நீங்க கண்டிப்பா விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆபீஸ்லயுமே இந்த முகாம்கள் நடக்குங்க. இந்த முகாம்ல போயிட்டு நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலான்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அதே மாதிரி நீங்க போன தடவை எதனால ரிஜெக்ட் செய்யப்பட்டீங்க அப்படின்றது ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உங்களுக்கு சரியான வங்கி கணக்கு இல்லாததுனாலயும், மாத்தி அக்கவுண்ட் நம்பர் கொடுத்ததுனாலயும், ஸோ அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட சரியான ஆதார் அப்டேட் இல்லாதனாலயும், மொபைல் நம்பர் லிங்க்ல இல்லாதனாலயும் தான் உங்களை ரிஜெக்ட் செய்யப்பட்டுன்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்க போன தடவை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் செய்யப்பட்டவங்களும் இந்த வேலைக்கு நீங்க அதாவது இந்த ஸ்கீமுக்கு பயன்படுத்திக்கலாம், விண்ணப்பிச்சுக்கலாம். புதுசா ரேஷன் அட்டை வாங்கி வச்சிருக்கவங்களும் இந்த ஸ்கீமுக்கு நீங்க பயன்படுத்திக்கலான்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கான 3 முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டை பத்தின கேஒய்சி எப்படி பண்ணணுன்றத இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிடிஎஃப் கொடுத்திருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரேஷன் இந்த வாய்ப்பை தவற விடாமல் காலக்கெடுவுக்குள் உங்கள் ரேஷன் கார்டு இகேஒய்சி முடித்து உங்கள் ரேஷன் பயன்களை தொடர்ந்து பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இதை 30ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் கன்ஃபார்மா ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களை ஒருவேளை நீங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க மீண்டும் புதிய ரேஷன் அட்டை தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததா தமிழகத்தில் உள்ள 2.26 கோடி ரேஷன் கார்டுதாரர்களின் உண்மைத் தன்மையை உறுதிப்படுத்தும் பணியின் ஒரு பகுதியாக முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டுகளில் உள்ள உறுப்பினர்களின் விரல் கைரேகையை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிச்சிருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இருப்பினும் வெளிநாடுகளுக்கு நிரந்தரமாக சென்றவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் மற்றும் பல குடும்ப அட்டைகளிலிருந்து இன்னும் நீக்காமல் இருப்பது மத்திய அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது. இதனால் அவர்களுக்குரிய உணவுப் பொருட்கள் தொடர்ந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக தான் நாங்க கட்டாயம் கைரேகை பதிவு செய்யணுன்றதை மென்ஷன் பண்றோம்ன்றதை சொல்றாங்க. இந்த முறைகேடுகளை தடுக்கவும் பயனாளிகளின் உண்மைத் தன்மையை உறுதிப்படுத்தவும் முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரின் கைரேகையை ஆதார் சரிபார்ப்பு மூலம்
உறுதி செய்யுமாறு மத்திய அரசு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதன்படி தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் விற்பனை முனைய கருவிகள் பாயிண்ட் ஆஃப் சேல் POS மூலம் கார்டுதாரர்களின் விரல் கைரேகை பதிவு செய்யப்பட்டு ஆதார் சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. இன்னுமே முடியாம தான் இருக்கின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? முன்னதாக இந்த பணியை கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்குள் முடிக்க கெடு விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை பல லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகள் தங்களது விரல்கள் கைரேகை பதிவு செய்யாமல் இருக்காங்க. அதனால கால அவகாசம் நீட்டிச்சிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இந்த நிலையில் ரேஷன் கார்டு KYCக்கான காலக்கெடு ஜூன் 30ஆம் தேதி, அதாவது இந்த மாதத்தோட 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? எனினும் இன்னும் விரல் கைரேகை பதிவு செய்யாத பயனாளர்கள் உடனடியாக தங்கள் அருகிலுள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று கைரேகையை பதிவு செய்து அரசின் இந்த திட்டத்தின் பலனை தொடர்ந்து பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த இந்த தேதிக்குள் கைரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டிலிருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா இந்த அப்டேட் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.